இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆல்ரெடி கடுகு சீரகம் மிளகுலாம் இதில் போட்டு அரைச்சதுனால இதில் போட தேவையில்லை. இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். சரி, இதை மட்டும் போடுவோம். போடுறேன். காஞ்சிச்சு. ஸோ புரியுதே. என்ன காஞ்ச உடனே இதை போடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கடுகு போட்டுருவாங்களா தெரில. சீரகம், கடுகு போட்டிங்களாம்மா? கடுகு சீரகம் சோம்பு மட்டும் இதுலேயும் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். கோகால ஆல்ரெடி உப்பு இருக்கு, அதனால லைட்டாக ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச மிளகா கூட இதில் இருக்கு. இப்போ தக்காளி மிக்ஸை போடணும். ஆன உடனே ஆஃப் பண்ணி வச்சு மூடணும். டக்குன்னு வேகும். புளியை கரைச்சி வைக்கணும். இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் கரைச்சி லெமன் சைஸ் புளி, ரைட்? மிளகாத்தூள் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிடுவீங்களா? புளியும் ஊற்றியாச்சு. சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. பாட்டி சமையல் மாதிரி. கோக்காவை இங்கே போட்டாங்க. நல்லா ஃப்ரையான கோக்கா. எப்பவுமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, வித்தியாசமான முறையில் செய்யுது. தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் கழிச்சு தேங்காய் போடணும். எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சுன்னா கூட தேங்காய் போடணும். தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். வந்து ஆஃப் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்துலையும் ரெடி. பல பலன்னு இருக்க அரிசியும் இந்த கோக்காவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுடுது. ஒரு கோக்கா வச்சு குட். கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இருக்கு. குட். அந்த தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே தெரியுது. லைட்டாக கத்திரிக்காய் போட்டிருந்தா கத்திரிக்காய் டேஸ்ட் வந்திருக்கும். கோவக்கானா கோவக்காய் டேஸ்ட். கரெக்டா?